அண்ணன் சீமானை பற்றிய உங்களுடைய தனிப்பட்ட பார்வை எப்படி இருக்கு? சீமான் அப்படின்னாலே எனக்கு ஞாபகத்துக்கு வருது அரங்குக்குள் முடங்கி கிடந்த தமிழ் தேசிய அரசியலை பொது வழியில் பேசு பொருளாக மாற்றிய ஒற்றை மனிதன் சீமான். இதை நான் ஏன் சொல்றேன்னா, எங்க ஊர் வடகாடு வந்து தமிழ், தமிழர், தமிழ் தேசியம், தமிழில் அரசியல் அப்படி அப்படி எல்லாமே தமிழ் தமிழ் உள்ள மண்ணு. அந்த மண்ணுல இருந்து வந்தவன் நான். அதனால வந்து அண்ணன் சீமான் வந்து நாம் தமிழர் இயக்கத்தை அரசியல் கட்சியா மாத்துவோம் அப்படின்னு ஒரு திட்டத்துல இருந்தாரு. அப்ப நான் இனமான இயக்குனர் ஐயா மணிவண்ணன் மகள் திருமணத்துக்கு போயிருந்தோம் சென்னைக்கு. அப்ப அங்க அண்ணனை சந்திச்சு பேசினேன். ஒரு 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 மணி நேரம் சந்திச்சு பேசியிருப்போம். இந்த அரசியல் தமிழ் தேசிய அரசியல்னா என்ன அப்படின்லாம் பேசும்போது அவர் வந்து நான் கேட்கிறேன், இத்தனை கட்சி இருக்கும்போது மதிமுக இருக்கு, பாமக இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, தமிழ் தேசிய அரசியல் பேசுற கட்சிகள்லாம் இருக்கு. ஆனா புதுசா ஒரு கட்சி எதுக்கு அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் என்ன சொன்னாரோ, ஏன் அந்த கட்சி தேவை அப்படின்னு சொன்னாரோ, அதுல துளி கூட மாறாம இன்ன வரையும் அதே அதே நேர்கோட்டுல பயணிக்கிறார். அது உண்மையிலே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை தந்துச்சு. இன்ன வரையும் அது பிரமிப்பா தான் இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு கட்சி நடத்தும் போது ஒருத்தன் எதிர்த்து பேசுறவன நீங்க எதிர்த்து பேசிடலாம். முடிஞ்சா பாரு பண்ணி பார்த்துருவோம், நான் உன்னை எதிர்த்து நிக்கிறேன் அப்படின்னு பண்ணிடலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அன்பால அரவணைச்சு நீ வந்து கூட்டணி சேரு, ஒரு இந்த கட்சியோட கூட்டணி சேரு, 4 எம்எல்ஏ நமக்கு போகணும் அப்படிலாம் எத்தனையோ பேர் பாசத்தின் அடிப்படையில வந்து பேசுவாங்க. இதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் முறியடிச்சு, இல்ல நான் கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கேன், தனிச்சு தான் நிற்பேன், அதே மாதிரி நான் என்ன கொள்கையில இருக்கணும் அது அதே அதைத்தான் போவேன், சமரசம் ஆக மாட்டேன்னு சமரசம் இல்லாம இன்ன வரையும் நிக்கிறது உண்மையிலே எனக்கு ஆச்சரியமா இருக்கு சீமானை பொறுத்தவரையும். அது மட்டும் இல்லாம அவர் சீமானோட அந்த மீட்டிங், மாநாடு, கூட்டங்கள்லாம் நீங்க போய் பார்த்துருப்பேன், தெரிய நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அது ஒரு மாலை நேர கல்லூரி மாதிரி தான் இருக்கும். ஒரு பேராசிரியர் மாதிரி தான் அவர் பாடம் நடத்துறாரு. அது ஒரு மாநாடு பேச்சுன்னே சொல்ல முடியாது, இல்ல கூட்டத்தோட பேச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு பேராசிரியர் போல. உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து எத்தனையோ நம்ம கல்லூரியில படிக்கிறோம், பாடம்லாம் படிச்சிருப்போம், மனப்பாட பாட்டு தமிழ்ல எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருப்போம். அதெல்லாம் நினைவுக்கு வராது. ஆனா அண்ணனோட பேச்சை ஒரு ஒரு 10 தடவை கேட்டோம்னா போதும், எல்லாமே நமக்கு தெரியும். அதான் சொல்றாரு, தற்சார்பு பொருளாதாரம் சொல்றாரு. அஹ் அஹ் சந்தை பொருளாதாரத்தை கொண்டிருக்க நாடு வாழாது வளராது, தற்சார்பு பொருளாதாரம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. ஒரு உண்மையிலே ஒரு பேராசிரியர்கள் வந்து எப்படிலாம் இருப்பாங்களான்னு தெரியாது. அதே மாதிரி நம்ம கவிஞர்கள் இவங்க மனப்பாட பாட்டு என்னமோ படிச்சிருப்போம், அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. பாரதிதாசன், பெருஞ்சித்திரனார் இவங்களோட பாட்டெல்லாம் அவர் சொல்லும்போது உண்மையிலே நமக்கு அப்படி அப்படி ஒரு வீரம் வர்ற மாதிரி தான் இருக்குது. உதாரணத்துக்கு, அலைமாகடல் நிலம் வானினுள் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய், கொலைவாளினை எடடா மிகு கொடியோ செயல் அறவே, புகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா, பண்ண பலகடா பச்சை படுகொலை, பைந்தமிழ் இனத்துக்கு உயிரடா விடுதலை அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம், தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம், தீங்குறு பகைவரை இவன் என்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம், பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்களுக்கு இங்குட்ட நரிகளால் தொல்லையா அப்படின்னு அந்த பாட்டை சொல்லிட்டு அதுக்கு விளக்கமும் கொடுக்குறாரு. ஒரு தமிழாசிரியர் பேராசிரியர் விளக்கம் கொடுத்தா இந்த அளவுக்கு புரியுமான்னு தெரியாது, அவ்வளவு அழகா நமக்கு புரியுது. அதே மாதிரி யார் தமிழர் அப்படின்னு அப்படின்னா யாரெல்லாம் தமிழர், யார் தமிழர் அப்படின்னு வந்து பெருஞ்சித்தனார் பாட்டு சொல்றாரு. முன்னம் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ்மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள், வான்மலை மலையிடை வாழ்க்கை தொடங்கியர், வளர்ந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேனமிழ் முல்லையும் மருதம் நெய்தலை தீர ஆராய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர், காந்தரு பொருளையும் கலனையும் கண்டவர், கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர், ஏன் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள், ஆனாலும் என்ன இன்று இவர்கள் அடிமைகள் அப்படின்னு அவர் சொல்லும்போது அப்படி மயிர் கூச்சரியும், அப்படி ஒரு வீரம் நமக்குள்ளே வரும். அதெல்லாம் வந்து வேற எந்த அரசியல் கட்சி தலைவரும் பேசி நான் பார்த்ததில்லை. அவங்க மேடையில பேசினா அவன் நீ உனக்கு தெரியுமா அந்த மாதிரி பண்ணிட்ட இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படி பேசுறவங்க நம்ம பாக்குறோம். இப்படி வந்து அண்ணன் வந்து எத்தனையோ இளைஞர்களை நெறிப்படுத்தி அரசியல்படுத்தி கொள்கைவாதியா மாத்தி இருக்காரு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அது நானே ஒரு உதாரணம். ஏன்னா நம்ம ஒரு ஏதோ ஒரு புரிதல் இல்லாம போவோம். எத்தனையோ இளைஞர்கள்
அவ்வளவு பேரை நெறிப்படுத்தி கொண்டாந்து வச்சிருக்காரு. உண்மையிலேயே இது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். நீங்க அண்ணன் சொல்ற மாதிரி எத்தனையோ உங்களுக்கு வந்து சீமான் மேல எத்தனையோ விமர்சனம் இருக்கலாம், 1000 விமர்சனம் இருக்கலாம். ஆனா நீங்க சீமான் தானே, அவர் தானே சொல்றாரு அப்படின்னு ஒரு கருத்தை சர்வசாதாரணமா நீங்க புறக்கணிச்சுட்டு போயிட முடியாது. ஏன்னா எந்த ஒரு கருத்தும் தனி மனிதன் கருத்தானே புறக்கணிக்கவே முடியாது. எல்லா இதிகாசங்களும் தத்துவங்களும் ஒரு தனி மனிதன் கருத்திலிருந்து தான் பிறக்குது. அதனால சீமானுடைய கருத்தும் எதிர்காலத்துல ஒரு தத்துவமா நிச்சயமா கொண்டாடப்படும். இன்னைக்கு வேணா நீங்க அதை விமர்சனம் பண்ணலாம். அதுதான் என்னோட பார்வையா நான் சொல்றேன். எனது இலக்கு பெரிது, என் கனவும் பெரிது, தலைவன் தந்த வழியில் நடக்கிறேன். முன்னன் தோன்றி நிலத்தில் மூத்த பேரினத்தில் இன்னல் நீங்க ஏறி வருகிறேன்.